மாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்ன மாதிரி நம்ம வந்து துளசி தளம் அப்படிங்கிற நம்ம பத்ரி சார் எழுதின 2வது புக்கு அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஞானத்தை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் பிரம்மரிஷி பத்ரிஜி அவங்களுக்கும் என்னோட வணக்கத்தை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எனக்கு இந்த வாய்ப்பை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்க சார் பழனிப்பன் சாருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, துளசி தளம் நம்ம வந்து பத்ரி சாரை பொறுத்த வரைக்கும் இது வந்து சாரோட 2வது புக்கு இப்பதான் சொன்னேன். இதுல பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா துளசி தளம் அப்படி, அதாவது அந்த துளசி இதுல இருக்கிற பாத்தீங்கன்னா ரெண்டு 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 இலை இருக்கும். ஸோ அந்த 2 இலையில வந்து ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா ஞானத்தையும், இன்னொன்னு வந்து ஆனாபானாசதி தியானத்தையும் வந்து நம்மளுக்கு சொல்லுதுங்க மாஸ்டர்ஸ். என்ன அப்படின்னா இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஞானம்னா என்ன அப்படி எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு ஞானம், ஆன்மீக ஞானம் அப்படின்னா என்ன, நம்ம வந்து யாரு, நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ அதுதான் மெயினா ஞானம். ஸோ அந்த ஞானம் தெரிய தெரிய நம்மளுக்கு தெளிவு வந்து வாழ்க்கையை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சந்தோஷமா வாழ முடியும். ஸோ அதுக்காகத்தான் சார் வந்து அந்த ஒரு இலை ஞானத்தையும், இன்னொன்னு இலை என்ன அப்படின்னா ஆனாபானசதி தியானம். ஸோ இப்ப நம்ம ஆனாபானசதி தியானம் நம்ம என்ன செய்யறோம், உள்மூச்சு வெளிமூச்சு கவனிக்கிறோம். ஸோ அதை கவனிக்க கவனிக்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நடுவுல நெத்திக்கு இதுல நடுவுல வந்து உங்களுக்கு புருவ மத்தியில வந்து நம்மளுக்கு வந்து ஆற்றல் வந்து இதாகும். அதுக்கப்புறம் தேர்ட் ஐ வந்து ஓப்பன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு இதா நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், ஆக்டிவேட். தேர்ட் ஐ ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு வந்து நிறைய சூட்சும பயணம்லாம் நம்ம மேற்கொள்ளலாம். ஸோ நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். உண்மை எது, சத்தியம் எது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நல்லா என்ன செய்யலாம், ஹாப்பியா வாழலாம். ஸோ இதுதான் இதோட துளசி தலத்தோட தத்துவம். சார் இன்னும் துளசி தலத்தை பத்தி இன்னும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்ப வந்து பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி அவங்க எடுத்துட்டு போகணும், எப்படி வாழ்க்கையை அமைச்சுக்கணும், அவங்க வந்து அவங்களோட குறிக்கோள் என்ன, அவங்களோட ஒரு பாரம்பரியம் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா இப்ப சொல்லுவோம், நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், நாங்களாம் சைவ மதத்துல உள்ளவங்கப்பா, நாங்க வந்து சிவனை வந்து வணங்குவோம். சோ சில பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்க வந்து வைணவ மதம், நாங்க வந்து விஷ்ணுவை கடவுளா எடுத்துக்கிட்டவங்க அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லப்பா நாங்க வந்து புத்த மதம், எங்களுக்கு வந்து நாங்க புத்தரை இது பண்றோம். சில பேர் ஜீசஸ். ஸோ ஜீசஸ்லயும் நம்ம நிறைய பிரிவு இருக்கு. மாதாவை இது பண்றவங்க, ஜீசஸை தனியாக இது பண்ணிக்கிறவங்க, சிலுவையை மட்டும் வச்சுக்கிறவங்க, பைபிளை மட்டும் பார்த்து கும்பிடுறவங்க. ஸோ மெனி நிறைய பேர் இருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிம் மதம் இருக்கு. சோ அதுல வந்து அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் வந்து என்ன செய்யறாங்க, கடவுளா எடுத்துக்கிட்டு குரானை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. சோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஃபாலோ பண்றோம். அதே மாதிரி இன்னும் நிறைய எடுத்துக்கிட்டோம்னா சக்தி வழிபாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க அந்த அந்த பர்டிகுலரா அந்த சக்தி வழிபாடுங்கிறது ரொம்ப பெருமையா எடுத்துட்டு போவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இந்த சிறு தெய்வம்லாம் சொல்லுவோம். நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஊர்ல அந்த சிறு தெய்வங்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோவில் கட்டி அதுக்கு வந்து விசேஷம்லாம் வச்சு அதை ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப இன்னும் பார்த்தோம் அப்படின்னா ஐயப்பன் கோவிலுக்கு தொடர்ந்து வருஷம் வருஷம் மாலை போட்டு ஸோ ப்ராப்பரா பண்றவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பேர் அவங்கவுங்க விருப்பப்படி அவங்கவுங்க ஒரு இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். அப்போ சார் இவ்வளவு சொல்றாங்க, இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்போ நான் இப்போ இப்ப சொல்றோம் இன்னொன்னு மகா அவதார் பாப்பாஜியை பத்தி ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க, ராமகிருஷ்ண மிஷன், ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்து ஃபாலோ பண்றவங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்காங்க. அப்போ வந்து எல்லாமே நம்மள வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு தான் ஆரம்பிச்சதுதான். அதனால இவங்க என்ன சொல்றாங்க, அப்போ நம்ம பிஎஸ்எஸ்எம் அந்த அவங்க சார் ஆரம்பிச்ச அந்த பிஎஸ்எஸ்எம்மோட என்ன இருக்கு, நம்மளோட வந்து இவங்க என்ன ஃபாலோ பண்றோம், நம்மளோட கொள்கை என்ன, அதான் நம்மளுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாத்துல இருக்கிற பெனிஃபிட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு சத்திய பாதையில நோக்கி போய் நம்ம மோட்சம் அப்படிங்கிறத அடையிறதுக்காக வந்தவங்க தான் அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம சார் வந்து பதிவு பண்றாங்க. அப்போ ஒரு தேனி வந்து பாருங்க பலவிதமான பூக்கள்ல இருந்து தேனை வந்து என்ன செய்யும், சேகரிச்சுக்கும். சில இதுல தேன் அதிகமா இருக்கலாம், தெனஸ் மகரந்தம் அதிகமா இருக்கலாம், சில இதுல கம்மியா இருக்கலாம். ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே. ஆனா நம்ம என்ன பண்றோம், எல்லாத்துலயும் கலெக்ட் பண்ணி சேர்த்து வைக்கிற மாதிரி எல்லா விதமான
இது எல்லா விதமான எப்படி சொல்றது, பைபிளா இருக்கட்டும், இல்ல குரானா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய பகவத்கீதையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லா மாஸ்டர் இருந்தும் நல்லதை தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எடுத்துட்டு போறவங்க தான் நம்ம பிஎஸ்எஸ்எம் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல பதிவு பண்றாங்க மாஸ்டர்ஸ். அப்போ பிஎஸ்எஸ்எம்மோட இது வந்து என்ன அப்படின்னா, பாரம்பரியம் என்னன்னா எல்லா விதமான ஆன்மீக மாஸ்டர்ஸ்ட இருந்தும் நம்ம அந்த சத்தியத்தை எடுத்துக்கிட்டு, உண்மையை எடுத்துக்கிட்டு, ஞானத்தை எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி முன்னேறணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சார் பதிவு பண்றாங்க. ஓகே, சோ துளசி தளம் இதுதான். சோ துளசி தளம் வந்து சார் வந்து ஒரு நாள் இப்படி ஒரு டிராவல்ல போயிட்டு இருக்கும்போது, எங்கிருந்து போயிட்டு இருக்காங்க, திருப்பதில இருந்து இன்னொரு ஆந்திராவில் இன்னொரு பிளேஸ் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி தாட் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் ஓகே இந்த தாட்டை வந்து அவங்க சக மாஸ்டர்ஸ்ட சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, அப்ப இது வந்து நம்ம ஒரு புக்கா இது பண்ணி நீங்க வந்து துளசி தளம்னு சொல்லி பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு சார் வந்து அந்த மாதிரி புக்கை வந்து எழுதி நம்மளுக்கு துளசி தளம் சொல்லி பேர் வச்சு நம்ம கையில கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்றாங்க, நான் வந்து புக்கை உங்க கையில கொடுத்தாச்சுப்பா, நீங்க வந்து அதை ஃபாலோ பண்றீங்களா பண்ண மாட்டீங்களா, உங்க லைஃப் நல்லா அமைச்சுப்பீங்களா அமைக்க மாட்டீங்களா, அது வந்து உங்க கையில அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க அந்த இடத்துல பதிவு பண்றாங்க மாஸ்டர்ஸ். இதுதான் இதோட ஒரு ஒரு முன்னோட்டம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அப்போ வந்து என்ன அப்படின்னா ஓகே, ஸோ இதை முடிச்சுட்டாங்க. இப்போ சொல்லியாச்சு, நமக்கு கையில புக்கு வந்தாச்சு, நீங்க வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லு. ஓகே, அப்போ 2 இலையில ஒண்ணு வந்து தியானம், இன்னொன்னு வந்து என்னது ஞானம். அதாவது லாஸ்ட்ல என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா, எதா இச்சசி ததா குரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நான் வந்து கொடுத்தாச்சு, அப்புறம் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சோ இப்ப நம்ம புக்குக்குள்ள போகலாம். முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா ஆன்மீக விஞ்ஞானிகளையும் அப்படியே என்ன செய்யறாங்க, ரிகால் பண்றாங்க. ஜீசஸா இருக்கட்டும், முகமது நபியா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய சிவன், விஷ்ணு, இன்னும் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான மாஸ்டர்ஸையும் வந்து என்ன செய்யறாங்க, ரிகால் பண்ணிட்டு மகாதார் பாபாஜி, தென் வந்து ஜொராஸ்டர், எஸ் குருநானக் அப்படிங்கிற எல்லா மகான்களையும் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்த் எல்லா மகான்களையும் என்ன பண்றாங்க, ரிகால் பண்ணிட்டு எல்லா ஆன்ம ஞானிகள் மாதிரி நீங்களும் மாறணும். அவங்க வந்து எல்லாருமே பிறந்தோடனே அப்படியே என்ன செஞ்சிடுறாங்க, ஆன்மீக ஞானியா மாறுறது கிடையாது. நம்ம பிராக்டிஸ் பண்ணி தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி இடத்த என்ன செஞ்சிருக்காங்க, ரீச் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளும் அவங்கள மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது தான் சாரோட முதல் இது. ஸோ இதில் தான் மறுபடி ஃபுல்லா இதைத்தான் சொல்லியிருப்பாங்க, நம்மளும் ஆன்மீக விஞ்ஞான ஞானியா மாறணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். ரைட். அப்போ ஓகே, ஆன்மீக சாஸ்திரம் ரெண்டாவது. அதாவது நம்ம வந்து நிறைய படிக்கிறோம் மாஸ்டர்ஸ், பிறந்ததுல இருந்து நிறைய படிக்கிறோம், லாங்குவேஜ் கத்துக்கிறோம், நிறைய லாங்குவேஜ் கத்துக்கிறோம், சயின்ஸ் தெரிஞ்சுக்கிறோம், என்ன செஞ்ச ஆர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறோம், வாழ்க்கைக்காக ஒரு வேலைக்காக ஒரு இதை வந்து நம்ம கத்துக்கிறோம், ஜாப் பண்றோம், எல்லாம் பண்றோம். ஆனா சார் சொல்றாங்க எல்லாமே கத்துக்கோங்க, ஆனா அதுக்கு முன்னாடி ஆன்மீக சாஸ்திரத்தை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆன்மீக சாஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா அதை வந்து ஒரு 4 விதமா பிரிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, முதல்ல வந்து மெடிடேஷன் அப்படிங்கிறத சொல்றாங்க. தியானம், எஸ், தியானம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். தியானம் வந்து என்ன அப்படின்னா, இப்பதான் சொன்னோம், ஆனாபானசதி தியானம் பண்றது. தியானம்னா சார் என்ன சொல்றாங்க இதுல அப்படின்னா, தி அப்படின்னா சூட்சம சரீரங்கள், யானம் அப்படின்னா என்னது, டிராவல் பண்றது, பயணம். சோ தி யானம், சூட்சம சரீரங்களை எடுத்துக்கிட்டு சூட்சும சரீரங்களோட நம்ம பயணம் பண்ணி நிறைய அந்த ஆன்மீக ஞானிகள் எல்லாம் மீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்தெல்லாம் சத்தியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்ல அப்ளை பண்றதுதான் என்னது தியானம். சோ முதல்ல தியானம் அப்படின்னா சூட்சும சரீரங்களோட நம்ம எடுத்துக்கிற பயணத்தை தான் தியானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ டெய்லி நம்ம என்ன செய்யணும், தியானம் பண்ணணும். சோ ஒரு ஸ்டெப், இந்த ஞானம் அடைகிறதுக்கான முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா தியானம் தான். தியானம் தான் எல்லா விதமான உங்களுக்கு அந்த தெளிவை கொடுக்கக்கூடியது தியானம். சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் தியானம் சொல்றாங்க. ரெண்டாவது திவ்ய ஞான பிரகாசம். ஓகேயா, ஆன்மீக சாஸ்திரத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் தியானம், ரெண்டாவது திவ்ய ஞான பிரகாசம். திவ்ய ஞான பிரகாசம் அப்படின்னா என்ன,
நம்ம வந்து யாரு, எஸ், நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம், ஓகே, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம என்ன பண்ண போறோம், எப்ப எங்க போறோம், சரி வந்தாச்சு, வந்து முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி எங்க போறோம், ஏன் இந்த இறப்பு பிறப்பு அப்படிங்கிற சுழற்சிலாம் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு, நம்ம ஏன் இப்படி சில நேரத்துல கஷ்டப்படுறோம், சில நேரம் சந்தோஷமா இருக்கோம், துக்கம் நிறைய, சில பேருக்கு துக்கமா இருக்காங்க, சில பேர் ஹாப்பியா இருக்கிறாங்க. சோ வாழ்க்கையில வந்து நம்ம நல்லதே, நம்மளுக்கு சில கஷ்டங்கள் வருது, ஏன் வருது, அதுக்கான இது எல்லாத்தையும் காரணத்தை தெரிஞ்சுக்கிறது தான் மாஸ்டர்ஸ் திவ்ய ஞான பிரகாசம். சோ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு லைஃப்ல அப்ளை பண்ணணும். வெறும் தெரிகிறது மட்டும் இல்ல. நான் ஆன்மா, நான் வந்து ஒரு என்ன செஞ்சிருக்கிறேன், நான் வந்து ஒரு இந்த மாதிரி இந்த ஞானத்தை தெளிவ தெரிகிறதுக்காக ஒரு சாரி, இந்த பிரபஞ்சத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம், ஒரு கற்றலுக்காகவும், அனுபவத்தை தெரிஞ்சு, அனுபவம், சில சில அனுபவங்களை வந்து என்னைக்குமே சொல்லுவோம், நம்ம எவ்வளவுதான் வாயால அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணாலும் நமக்கு அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆமால அப்படிங்கிறது தெரியும். நானே இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பார்த்தா நம்ம எல்லாருமே பிள்ளைங்களா படி, மார்க் வாங்கு அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா அதெல்லாம் கடந்து வரும்போதுதான் இதுல வந்து ஒண்ணுமே இல்ல. சோ இப்ப பையன் வந்து காலேஜுக்கு வந்துட்டான், என் பையன். சோ அப்பதான் நம்மளுக்கு தெரியுது. சோ இந்த முதல்ல ஆரம்ப கட்டத்துல நம்மளும் எல்லாருமே மார்க் வாங்கணும், மார்க் கம்மியானா இதாகும், டென்ஷன் ஆகும், அப்படி இப்படி நிறைய வரும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அந்த புரிதலே வந்துட்டு, சோ இதனால ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது புரிதல் வருது. ஆனா இதை நம்ம மத்தவங்களோட சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, புரிஞ்சுக்க முடியாது. அவங்களும் ஒரு அந்த அனுபவத்தை எடுத்துக்கும் போதுதான், ஓகே, இந்த இடத்துல இவ்வளவு தூரம் நம்ம சிதா இருக்க வேண்டாம், பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தெரியும். அதே மாதிரி இன்னும் நம்ம நினைச்சு பார்த்தா, இப்ப நம்ம பேரண்ட்ஸ் தான் இருக்கு, எல்லா பேரண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க பிள்ளைங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், எப்பவுமே கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் என்ன செய்யறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாமே பண்றாங்க. ஆனா அது வந்து என்ன செய்யறதுல நடக்கிறது சாத்தியமே கிடையாது. எல்லாருமே கஷ்ட நஷ்டத்தை அனுபவிச்சுதான் நம்ம என்ன செய்ய முடியும், அடுத்தடுத்த உலகத்தை நோக்கி போக முடியும். அப்போ நம்ம வந்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிவா அவங்கள வந்து அவங்க லைஃப வந்து தெளிவா வாழ்றதுக்கு ஒரு வழிகாட்டியா நம்ம இருந்தா போதும். ரொம்ப போயிட்டு அவங்க அப்படியே அவங்க கூட இருந்து அவங்களுக்காக எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க வாழ்க்கைய நம்ம வாழணும்னு நம்ம அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வழிகாட்டியா இருந்தா போதும். அப்படிங்கிற ஞானம்லாம் என்ன தெரியும்னா, நம்மளுக்கு இந்த அனுபவத்து மூலமா தான் நம்மளுக்கு என்ன செய்யும் தெரியும். ஓகேயா? சோ அப்ப எல்லாமே எல்லாருக்குமே எல்லாமே சாத்தியம் கிடையாதுன்னா மீன்ஸ் அப்படி சொல்லல நானு. அவங்கவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிறது அவங்கவங்க கையில தான் இருக்குன்னே தவிர, நம்ம பசங்களோட வாழ்க்கையோட சந்தோஷம் நம்ம கையில கிடையாது. அவங்க கையில இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் சப்போர்ட்டிவா இருந்தா போதும். சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே லைஃப்ல இந்த ஞானங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அனுபவம். சோ அதுக்கு தான் நம்மளுக்கு எல்லா விதமான அனுபவமும் கிடைக்குது. சோ இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு லைஃப்ல வந்து அப்ளை பண்றது தான் என்ன சொல்றாங்க சார் வந்து திவ்ய ஞான பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப நம்ம என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோம், ஒவ்வொருத்தருடைய பர்பஸும் ஒவ்வொருத்தர், ரைட் தானே மாஸ்டர்ஸ்? நான் வந்து வேற பர்பஸ்க்காக வந்திருக்கேன், நீங்க எல்லாம் வேற வேற பர்பஸ். அப்ப நான் உங்களை கம்பேர் பண்ணிட்டு உட்காந்துட்டு என்ன பிரயோஜனம்? பாரு, அவங்களுக்கு இந்த மாதிரி வீடு இருக்கு, இந்த மாதிரி வசதி இருக்கு, அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கு, ரைட்? நீங்க அந்த பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் அதுக்கான இது வந்து அந்த வந்து அந்த நம்மளுக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. ஆனா நான் வந்த வேலை வேற, நான் வந்து அப்ப நான் ஏன் படிக்கல, நான் ஏன் இவ்வளவு சம்பாதிக்கல? சோ நம்ம வந்து எதையுமே கம்பேர் பண்ண வேண்டாம். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி புரிதல் வர்றதுதான் என்ன அப்படின்னா அந்த திவ்ய ஞான பிரகாசம். சோ ஈச் லைஃப ஒவ்வொரு நொடியும் நம்ம சந்தோஷமா வாழணும் அப்படின்னா இந்த ஞானம்லாம் தெரியணும். அதத்தான் என்ன செஞ்சிருக்காங்க, அதுக்கு அந்த ஞானம் தெரியணும்னா இப்ப நான் சொன்னேன், அனுபவம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். புக்கு, சோ கேஸ் வாத்தியாயம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ டெய்லி புக்கு படிக்கிறது மூலமா, இல்ல இந்த மாதிரி சத்சங்கத்தை கேட்கறது. சோ இந்த மாதிரி சத்சங்கம் மீன்ஸ் என்னது, சத்சங்கத்துல இருக்கிறது, அப்புறம் என்னது, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தியான குரூப்போட இருக்கிறது, இதனால நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும். சோ இதுதான் புத்தி ஞான பிரகாசம். சோ ரெண்டாவது சொல்லியாச்சு. மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நித்திய விழிப்பு நிலை பத்தி சார் பேசுறாங்க. ஓகே, சோ அப்ப அந்த ஆன்மீக சாஸ்திரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தியானம், ரெண்டாவது ஸ்டெப் என்ன பார்த்தோம் நம்ம இப்பதான், திவ்ய ஞான பிரகாசம், மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா நொடிக்கு நொடி
விழிப்புணர்வு. இதை நிறைய வாட்டி சொல்லியாச்சு. மைண்ட்ஃபுல், அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எப்பவுமே சின்ன வயசுல இருந்து நம்ம பார்ப்போம் அப்படிதானே, பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட். அந்த மாதிரி இல்லாம நம்ம என்ன பண்றோம் அந்த வேலையை பெர்ஃபெக்டா என்ன செய்யணும், பண்ணணும். விழிப்புணர்வு இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த வேலையும் விழிப்புணர்வோட பண்ணும்போது கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். சோ அப்போ அந்த அவேர்னஸ்ல இருக்கணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சார் ரொம்ப உங்களுக்கு இது பண்ணி சொல்றாங்க. மசில்ஸ் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து என்ன பேசுறோம், நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத அவேர்னஸோட நம்ம இருக்கும் போது நம்ம வந்து லைஃப் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்மளுக்கு இருக்கும் மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபியூச்சர் அப்புறம் என்னது பாஸ்ட் அதெல்லாம் தேவைக்கு நம்மளுக்கு வரணுமே தவிர, ஆனா எப்பவுமே நம்ம எதுலதான் இருக்கணும் அப்படின்னா இந்த பிரசன்ட்ல இருக்கணும். நம்ம நிறைய இதை விட்டுருப்போம். ஃபியூச்சர்ல நல்லா இருக்கணும், ஃபியூச்சர் இப்பதான் சொன்னேன் பசங்களுக்கு அப்படி நல்லா இருக்கணும், பசங்களை இப்படி கொண்டு போகணும், நம்ம இப்படி இதா இருக்கணும்னு சொல்லிட்டு ஓடி 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 வேலை செஞ்சு ப்ரெசண்ட்டை வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறோம், நம்ம ஒரு ஹாப்பியா வாழ மாட்டேங்கிறோம், ப்ரெசண்ட்டை மறந்துடுறோம். எப்பவுமே ஃபியூச்சர் இல்ல பாஸ்ட்ல இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம மனசு அந்த மாதிரிங்க மாஸ்டர்ஸ். நம்ம மனசு எப்பவுமே ப்ரெசென்ட்ல இருக்காது. ஒரு குரங்கு மாதிரி அங்கங்க தாவி குதிச்சுட்டு இருக்கோம். ஒண்ணு பாஸ்ட்க்கு போகும், இல்ல ஃபியூச்சருக்கு போகும். அந்த மனசை வந்து ஒரு இது பண்ணி நம்ம என்ன செய்யறோம், ப்ரெசென்ட்ல வாழ்றோம். அதுதான் என்ன அப்படின்னா நொடிக்கு நொடி விழிப்புணர்வு. இதுல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய உள்நிலையா இருக்கட்டும், வெளிநிலையா இருக்கட்டும், இது வந்து ஒவ்வொரு கணமும் மாற்றமாயிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? நேத்து இருந்த மாதிரி நமக்கு இன்னைக்கு இருக்குமா, இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இருக்குமா? சோ அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்குல கூட கணத்துக்கு கணத்து மாறிட்டே தான் இருக்கும். காலையில ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானம் ஒரு மாதிரி இருக்கும், நைட்டு ஒரு மாதிரி இருக்கும். சோ அப்ப எதுவுமே பெர்மனன்ட் இல்ல. பெர்மனன்ட் இல்லாததுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டாம், ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். சோ அததான் இங்க சொல்லியிருக்காங்க. எதுவும் நிலையானது அல்ல, அனைத்தும் தற்காலிகமானதே, அனைத்தும் சைதன்யமானதே, அனைத்தும் உருமாற்றம் அடைவதே. பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தை. எல்லாமே உருமாற்றம் அடைகிறது தான். ஒரு இதுல இருந்து ஒரு ஸ்டேஜ்ல இருந்து வேற வேற பாத்தீங்கன்னா, தண்ணியே பாத்தீங்கன்னா பனிக்கட்டியாக போகுது, அப்புறம் திருப்பி தண்ணியாகும், ஆவியாகும். சோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. சோ ஆனா வந்து அந்த மாதிரி உருமாற்றம் அடைகிறது தான். எனர்ஜினாலே சேஞ்ச் ஆகிறது தான். மாறிக்கொண்டே இருக்கும் உலகத்தில் தற்போதைய சூழ்நிலையில் தற்போதைய பிரச்சனையே அடையாளம் கொண்டு சொல்லியிருக்காங்க. ப்ரையாரிட்டி எதுக்கு தரணும், நம்மளுக்கு நிறைய இருக்கு சவால். ஆனா இந்த சூழ்நிலையில இன்னைக்கு உள்ள கணத்துக்கு நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டி தரணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வாழ்றது தான் மாஸ்டர்ஸ் அவேர்னஸோட வாழ்றது. எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே நேரத்துல எல்லாத்துக்குமே என்ன செய்ய முடியாது, சொல்யூஷன் தர முடியாது. இப்ப இன்னைக்கு ப்ரையாரிட்டி இந்த கணத்துல எதுக்கு ப்ரையாரிட்டி தரணும், அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து அப்படி வாழும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளால ஹாப்பியா வாழ முடியும். சோ நித்திய விழிப்புணர்வை இது வந்து எல்லாருமே டெய்லி 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 பிராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாது. நம்ம ஃபுல்லா பறந்துட்டு தான் இருக்கிறோம். ஒண்ணு எங்கேயா பறந்துட்டே இருக்கிறோம் எப்பவுமே. சோ அந்த இதை கொஞ்சம் விட்டுட்டு கீழே வந்து நம்ம இப்ப என்ன பண்றோம், நம்மளுக்கு இப்ப என்ன தேவை, எதுக்கு ப்ரையாரிட்டி தரணும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய அமைச்சுக்கணும் மாஸ்டர்ஸ். அததான் சார் சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மனோசக்தி. சோ மனோசக்தி அப்படின்னா நம்ம இது எல்லாமே எடுத்துட்டு வரோம், நல்லா தியானம் பண்றோம், அப்புறம் வந்து திவ்ய ஞான சக்தியை வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்றோம். சோ அது எதுக்காக வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து லைஃப்ல பிராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு வந்து என்ன பண்றோம், நித்திய விழிப்புணர்வோட இருந்து 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 பிராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மனோசக்தி ரொம்ப ரொம்ப நல்லா ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைச்சாலும் அது நடக்கும், நம்மளே ஒரு கிரியேட்டரா ஆகலாம் அப்படிங்கறத சார் இதுல சொல்றாங்க. சோ அப்போ என்ன நினைச்சாலும் நடக்கலாம்னா நம்ம அந்த அளவுக்கு ஒரு பரிபக்குவ நிலைக்கு நம்ம வந்துருவோம். சோ இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண 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 லைஃப்ல இதுதான் இம்பார்ட்டன்ட். தியானம், அப்புறம் என்னது திவ்ய ஞான அந்த சக்தி என்ன, நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வோட இருந்து அதை பிராக்டிஸ் பண்ண நம்ம வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பரிபக்குவ நிலைக்கு வருவோம். பரிபக்குவ நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மனோசக்தி ரொம்ப 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 அழகா ஆயிரும் மாஸ்டர்ஸ். ஓகே, சோ அப்போ நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும். இததான் சொல்றாங்க. சோ நீங்களே சிருஷ்டிகர்த்தாவா மாறி நீங்க புது புது உலக படைப்பீங்க. உங்க சிந்தனா சக்தி, உங்களுடைய கிரியேட்டிவ் சக்தி யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகான உலகத்தை நீங்க படைப்பீங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்றீங்க. சோ இதுதான் மெயின்.
அப்புறம் தியானத்தோட பயன்களா என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய தெரியும். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல முதல்ல நம்மளுக்கு சரியாகிறது உடல் ஆரோக்கியம், மன அமைதி, புத்தி கூர்மை, அப்புறமா நிதி வசதி அதிகரிக்கும். எஸ், ரைட்டா, எல்லாமே கிடைக்குது அப்படிதானே தியானத்தின் மூலமா. நல்ல நண்பர்கள், ஆன்மீக விஞ்ஞானம். எஸ், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க மாஸ்டர்ஸ். நம்ம எப்படி இருக்கோமோ அதுக்கேத்தாப்புல நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இல்லையா, அப்ப யார் மேல தப்பு? ஃப்ரெண்டு மேல தப்பு கிடையாது, நம்ம மேலதான். ஏன்னா நம்ம கிட்ட வந்து அந்த ஒரு பேட் குவாலிட்டி இருக்கிறதுனாலதான் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை நம்ம அட்ராக்ட் பண்றோம். ஓகேயா, நம்ம லைஃப் பார்ட்னர் சரியில்லைன்னா கூட அது கூட நம்மளோட இதுதான். நம்ம தான் அந்த லைஃப் பார்ட்னரை அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகேயா, ஸோ எந்த மாதிரி நம்ம லைஃப் அமைஞ்சிருக்கோ அது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தான் மாஸ்டர்ஸ். நம்ம தான் அட்ராக்ட் பண்றோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னது, சோ நன்றும் துக்கடுது பிறத்தர வாரான்னு சொல்லுவாங்க. சாரி, தீதும் நன்றும் பிறத்தர வாரான்னு சொல்லுவாங்க. யாருமே என்னது உங்களுக்கு ஒரு நன்மையும் தீமையும் யாரும் தரமாட்டாங்க. நம்ம தான் நம்ம தான் நம்மளுக்கான, நம்ம நல்லா இருந்தாலும் நம்ம எப்படி சொல்றது, கஷ்டப்பட்டாலும் அதுக்கு நம்ம தான் காரணம். ஓகேயா, சோ அருமையான வார்த்தை, தீதும் நன்றும் பிறத்தர வாரா. சோ இப்ப இது எல்லாமே நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா தியானம் பண்ணுங்க. அப்புறமா என்னது, சேந்தின் சுவாத்தியாயம், சத் சங்கம், தென் ஆரோக்கிய, எல்லாமே இந்த விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். ஓகேயா, இதுதான் மெயின். அப்போ இந்த தியானம் தெரியாதவங்க, பண்ணாதவங்க, ஆன்மீக விஞ்ஞானம் தெரியாதவங்க அறியாமையில இருந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறத சார் வந்து இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. உண்மைதான். நம்ம முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். நம்ம வந்து முன்னாடி எல்லாம் எதற்குனாலும் ஒரு அழுது இது பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவோம். ஆனா இப்ப எப்படி தெரியுது, இப்ப நான் சொன்ன மாதிரி நான் வந்து சந்தோஷமா இருந்தாலும் நான் அழுதுகிட்டு இருந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம்னு எனக்கு எப்ப தெரியுதோ அப்போ நான் வந்து கண்டிப்பா என்னோட இதை வந்து நான் என்ன செஞ்சுப்பேன், மாத்திப்பேன். அடுத்தவங்க மேல என்ன செய்ய மாட்டேன், பழி போட மாட்டேன். அடுத்தவங்களை நான் வந்து எதுவும் என்ன செய்ய மாட்டேன், ஜட்ஜ் பண்ண மாட்டேன். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோடதை நான் மாத்தி அமைச்சுப்பேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஞானம் அப்படிங்கிறது தான் மாஸ்டர்ஸ். ஓகேங்களா, அப்புறம் இந்த இடத்துல ஆன்மீக சத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சத்தியம்ங்கிறது மாறவே மாறாது. ஆனா மத்தது எல்லாம் தான் மாறும். அப்போ அந்த சத்தியத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஏற்கனவே சொன்னதுதான், நம்ம ஆன்மாக்கள் ஒரு பூர்ணாத்மால இருந்து வந்தக்கூடிய ஒரு அம்சாத்மாக்கள். மேல இருந்து அப்படியே மழை மாதிரி பொழிஞ்சுக்கிட்டே இருக்குவாங்க. நிறைய பேர் அப்படி உருவாகிட்டே இருக்கோம். நம்ம ஆன்மாக்கள் வந்து உருவாகிட்டே இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம வந்து அது அம்சாத்மா இருக்கிறது, பூர்ணாத்மா, அது மாதிரி பிறப்பு இறப்பு ஏன் நடக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்பதான் சொன்னேன், அனுபவத்துக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம், கற்றலுக்காக தான் இங்க வந்திருக்கோம், அழுகிறதுக்காக நம்ம இங்க வரல. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஃப்ரீவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருக்குமே முழு சுதந்திரம் இருக்கு. உன்னோட லைஃப்ல வந்து நீ ஏணில ஏறி மேல ஏறணுமா இல்ல பள்ளத்துக்குள்ள இறங்கணுமா அப்படிங்கிறது நம்ம கையில தான் மாஸ்டர்ஸ் இருக்கு. சோ அதான் சொல்ல, பரமபதத்துல பாம்புல இறங்கி பாம்புல வழியா கீழே வந்த நம்மளது வரமா இல்ல ஏணிப்படி வழியா மேல போறோமாங்கிறது நம்ம கையில தான். சோ இது ஒரு விளையாட்டு தான். இது வந்து பிளே, ஜஸ்ட் நம்ம ஒரு பிளேக்கு தான் வந்திருக்கேமே தவிர இது அப்படியே வந்து ரொம்ப இது பண்ணி எல்லாமே இது வந்து ஒரு எப்படி சொல்லுவோம் நம்ம, ஒரு இல்லூஷன் தான். அது வந்து பெரிய எதுவுமே ஒரு உண்மை கிடையாது. ஜஸ்ட் ஒரு டிராமா, ஒரு பிளே தான் நம்ம பண்ண வந்திருக்கோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்பை நோக்கி முன்னேறணும். சோ அதுதான் இந்த இடத்துல இங்க சொல்லியிருக்காங்க. சோ பாடங்கள் கற்கத்தான் நம்ம வந்திருக்கோம், அனுபவத்தை தெரிஞ்சுக்கத்தான் வந்திருக்கோங்கிறத டெய்லி 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 நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம மக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். சத்தியம் என்ன, சத்தியம் இதுதான், நம்ம ஒரு ஆன்மா, நம்ம ஒரு ஆன்மா அப்படிங்கிறத டெய்லி நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், பைக்காட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ண 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 அது நமக்குள்ளே வந்து என்ன செய்யும், வரும். அப்போ எந்த மாதிரி ஒரு ஒரு சவால் வந்தாலும் அந்த இடத்துல ஸ்டக் ஆக மாட்டோம். ரைட்டு, இதுவும் கடந்து போகும். எஸ், நம்ம இப்படி இருக்க போறதில்ல. சோ மாற்றம் ஒன்றே மாறாதது. சோ வில் மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம். சோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அந்த வந்து அதை அப்படி முழு மனசோட அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம என்ன கத்துக்காம விட்டுருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிட்டு அடுத்தடுத்த நிலையை நோக்கி போகணும். இதுதான் என்ன சொல்றாங்க சார் வந்து ஒரு சத்தியம். இந்த ஆன்மீக சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ துளசி தளத்துல பாருங்க சார் எவ்வளவு அழகா எடுத்துட்டு போறாங்க. ஒவ்வொன்னையும் வந்து சத்தியம் என்ன அப்படிங்கறத ரொம்ப கரெக்டா நம்மளுக்கு சொல்றாங்க.
ஓகேயா? சோ அப்போ இன்னொன்னு எப்பவுமே மறந்துடாதீங்க, ஃப்ரீ வில் இருக்குப்பா, எல்லாத்துக்குமே இருக்கு. அவங்க லைஃப வந்து எடுத்துக்கிட்டு போறது, அவங்கவுங்க ஹாப்பியா எடுத்துட்டு போறாங்களா, இல்ல துக்ககரமா எடுத்துட்டு போறாங்களா, அப்படிங்கிறது அவங்கவுங்க கையில தான் இருக்கு. நம்ம யாரையும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஃபோர்ஸ் பண்ணவோ, ஜட்ஜ் பண்ணவோ, அவங்கள மாத்தவோ நம்ம என்ன செய்யல, வரல. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நம்ம பிள்ளைங்களானாலும் சரி, நம்ம லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி, அவங்கவங்களுக்கு அவங்கவங்க வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல. ஸோ திஸ் இஸ் அ ஆன்மீக சத்தியங்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எத் பாவம் தத் பவதி. பாருங்க, ரொம்ப நல்ல ரொம்ப அருமையான வாக்கியம். இது நம்ம டெய்லி 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 சொல்ல வேண்டிய வாக்கியம். எத் பாவம் தத் பவதி. நீ என்ன நினைக்கிறியோ அதுவாதான் மாறுவ. நீ உன்னோட ஆக்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கேத்தாப்புலதான் நீ இருப்ப. சோ அததான் இங்க ரொம்ப அழகா என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய சிந்தனை தான் நம்மளுடைய வாஸ்தவமா மாறுது. we create our own reality. ஸோ டெய்லி 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 எல்லா கணத்தையும், ஈச் அண்ட் எவ்ரி கணத்தையும் நம்ம தான் நம்மளுக்காக என்ன செய்யறோம், உருவாக்குறோம். ஸோ நம்ம தான் என்ன செய்யறோம், நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறோம். யாருமே வந்து என்ன செய்யல, வடிவமைக்கல. ஸோ நம்ம சிந்தனை தான் நம்மள வடிவமைக்குது. ஸோ சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது முதல்ல வந்து அழிவுகரமான சிந்தனை சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருப்போம். அந்த சிந்தனை வந்து ரொம்ப டிசாஸ்டர். பாத்தீங்கன்னா ஹிட்லரோட சிந்தனை எல்லாம் பாத்தீங்கன்னா உலகமே அழிகிறதுக்கு. இப்ப கூட வார், எவ்வளவு வார் நடந்துட்டு இருக்கு சரியா? சோ இந்த மாதிரி நம்மளுடைய சிந்தனை, அந்த திமிர், அந்த ஒரு ஆணவமான ஒரு இது, சோ அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா நம்மளோடது அழிவை நோக்கி என்ன செய்யும், கொண்டு போகும். அதே மாதிரி எதிர்மறை சிந்தனை, நெகட்டிவாவே யோசிச்சுட்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா லைஃப்ல நமக்கு எப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னா அந்த ஒரு நெகட்டிவிட்டி தான் நம்ம லைஃப்லயும் நம்மளுக்கு கிடைக்கும். சோ அதனாலதான் நம்ம சொல்றோம், நம்ம லைஃப் வந்து என்னது, வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி. சோ அப்போ நம்ம வந்து எப்படி நம்மளுடைய சிந்தனை இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். அது மாதிரி பாசிட்டிவ் தாட் நம்ம சொல்லிட்டே இருப்போம். இப்ப பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, எதனாலும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஒவ்வொரு இதையும் பாத்தீங்கன்னா நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம், பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம். நான் சொன்னேன், அவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள் வருது, அதை நினைச்சு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகாம, ஓகே இது வந்து எனக்கான ஒரு பாடம், நான் வந்து இந்த பாடத்தை கத்துக்க வந்திருக்கேன், இதுல எனக்கு வந்து பிரபஞ்சம் ஏதோ ஒண்ணு சொல்லுது, நான் ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணியிருக்கேன், அதை கத்துக்கிறதுக்காக தான் அது திருப்பி திருப்பி எனக்கு இதை சொல்லுது. அப்ப நான் பொறுமையா உட்காந்து யோசிச்சு நான் எந்த குவாலிட்டியை நான் மாத்திக்கணும், என்னோட ஆட்டிடியூட நான் எப்படி மாத்திக்கணும், அப்படி தெரிஞ்சு நான் யோசிக்கும் போது கண்டிப்பா என்னோட லைஃப் வந்து நான் முன்னாடி இருந்ததோட இப்ப நல்லா இருப்பேன், இப்ப இருக்கிறத விட நாளைக்கு என்ன செய்வேன், நல்லா இருப்பேன். சோ அதுதான் சொல்லுவாங்க, ப்ரெசன்ட், பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். அதாவது நேத்து எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கோம், நாளைக்கு எப்படி இருக்கும். சோ நம்மளுடைய சிந்தனை தான் நம்மள என்ன செய்யுது, மாத்தி மாத்தி எடுத்துட்டு போகுது. ஒரே மாதிரி இருந்தோம்னா லைஃப் லாங்கா சாகிற வரைக்கும் அப்படிதான் இருந்து செத்து போகும். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து அற்புதமான சிந்தனை. அப்போ பாருங்க, அந்த ஒரு அழிவுகரமான சிந்தனையில இருந்து அற்புதமான சிந்தனை வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய லைஃப்ல மாத்திக்கிட்டே போகணும் மாஸ்டர்ஸ். இது வந்து ஒரு நாள்ல ஒரு பொழுதுல நடக்கிற விஷயம் கிடையாது, எதுவும் மேஜிக் கிடையாது. ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம சொன்னோம், தியானம் பண்ணணும். அதே மாதிரி என்ன செய்யணும், அந்த திவ்ய ஞான இதுல இருக்கணும், திவ்ய ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நொடிக்கு நொடி விழிப்புணர்வுல இருக்கணும். அதுக்கடுத்து அப்ப எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், அந்த மனோசக்தி கிடைக்கும். அப்புறமா சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோ இப்போ வந்து எத்பவன் தத்பவதி, நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதுவாதான் மாற போறோம் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ணணும். அப்போ நம்மளுடைய சிந்தனையை எங்க இருந்து மாத்தணும் சொன்னேன், அழிவுகரமானதுல இருந்து ஆரம்பிச்சு எங்க கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு அற்புதமான சிந்தனை. பார்த்துட்டு இருப்போம், மகாத்மா காந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா நாடு வந்து அந்த டைம்ல எல்லாரும் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. எங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துலயும் அவர் என்ன உறுதியை நம்பினாரு, நாட்டுக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லி உறுதியா நம்ப 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 நம்பதான் அந்த இடத்துல எல்லாருமே அவரோட அட்ராக்ட் ஆகி, ஏன் ஒரு சின்ன சின்ன வில்லேஜ்ல இருந்து எல்லாருமே, ஒரு எல்லா பெண்கள்ல இருந்து ஆண்கள்ல இருந்து எல்லாரும் போராட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு நாட்டுக்கு விடுதலை கிடைச்சது. அவ்வளவு ஈஸியா கிடைக்கல. எல்லாரும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு இந்த விடுதலை கிடைச்சது. அதுக்கு வந்து ஒரு ஒரு என்ன ஒரு அற்புதமான சிந்தனை தான் காரணம். நம்மளை சுத்தி எல்லாமே இதா இருந்தா கூட இல்ல, நம்ம நல்லா வந்துருவோம் அப்படிங்கிற சிந்தனை தான் நம்மள வந்து ஒரு நாட்டையே விடுதலை பண்ணி கொடுத்தது. சோ இந்த மாதிரி நிறைய பார்த்தோம்னா பத்ரி சாரோட சிந்தனை தான் இவ்வளவு தூரம் எல்லாருக்கும் என்ன செஞ்சிருக்கு, ஒரு PSSM அப்படிங்கிற ஒரு ஒரு சொசைட்டி
சொசைட்டி ஆரம்பிச்சு இவ்வளவு பேருக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, தியானத்தை எடுத்துட்டு போய் பிரமிடஸ் எடுத்துட்டு போய் சைவ உணவை எடுத்துட்டு வந்து எவ்வளவோ எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. சோ ஒரு தனி மனிதனுடைய என்ன இருக்கு, ஒரு அற்புதமான சிந்தனையில இருந்து ஆரம்பிக்கிறது தான் ஒரு பெரிய சொசைட்டியே. சோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து சின்ன சின்னதுல இருந்தா மாறி 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 வந்து நெகட்டிவ்ல இருந்து மாறி பாசிட்டிவா மாறி பாசிட்டிவ்ல இருந்து நம்ம ஒரு அதிசயமான சிந்தனைக்கு வரணும் மாஸ்டர்ஸ். அற்புதமான சிந்தனைக்கு வரும்போது நம்மளுமே என்ன செய்வோம், இந்த மாதிரி ஆன்மீக ஞானியா மாறிடுவோம். அப்பவே சொல்லியாச்சு, யாருமே பிறந்த உடனே அப்படி மாறுறது இல்ல. எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணி தியானம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி தான் அவங்களோட நிலைமைய என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு ஞான பாதையில எடுத்துட்டு போய் ஒரு ஆன்மீக விஞ்ஞானியா மாறி இருக்காங்க. சோ நம்மளாலையும் மாற முடியும். இந்த பிறவில இல்லைன்னா அடுத்த பிறவிலையா நம்மளால மாற முடியும். ஆனா இந்த பிறவிக்கே நம்ம என்ன செய்யலாம், ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணா கண்டிப்பா எல்லாராலையுமே மாற முடியும் அப்படிங்கறத தான் இங்க சார் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேயா? அதாவது தீவிரமாக விரும்புவது, திரிகரண சுத்தியுடன் நம்புவது. பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தை. தீவிரமா நம்ம விரும்பணும். சும்மா ஜஸ்ட் வெறும் இல்ல எனக்கு இது வேணும், நான் பெரிய அப்படி எனக்கு அப்படிலாம் இல்ல. தீவிரமா நம்ம எப்பவுமே நம்ம தாட்டால இருந்திருக்கணும். திரிகரண சுத்தியுடன் நம்புவது, நுட்பமாக சிந்தித்தது, உற்சாகமாக முயற்சி செய்தது. அதே மாதிரி நம் நினைச்சா மட்டும் பத்தாது, கண்டிப்பா என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ண பண்ண கண்டிப்பா எதுவானாலும் நிச்சயம் நடந்தே தீரும் சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சைவில் லீக் அப்படிங்கிற ஒரு ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்காங்க. சோ நம்ம வந்து ஒரு திரிகரண சக்தியோட நம்பி நம்ம அதற்கான முயற்சியை தீவிரமா இது பண்ணி அதுக்கான பிராக்டிஸ் கொடுக்கும் போது கண்டிப்பா நடக்கும் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கல அப்படின்னா அந்த இடத்துல யாரு காரணம், நம்ம தான் காரணம். ஏன்னா நம்ம முழு முயற்சியில அந்த இடத்துல இல்ல, தீவிரமா முயற்சி பண்ணல, தீவிரமா அதை நம்பல. முழு மனசோட நம்பி கரெக்டா செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். ஓகேயா? சோ அப்போ இதுல ரொம்ப நிறைய இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம் சாரோட இதுல இருந்து. எப்பவுமே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் சொல்றாங்க பாருங்க, ஒரே சத்தியம். சத்தியத்தை தான் சார் திருப்பி திருப்பி சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ண உண்மையிலே ரொம்ப நீங்க வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்க. சோ அப்போ அந்த இடத்துல இவங்க சொல்றாங்க ஒரே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு, இதே திருப்பி தான் நம் வாஸ்தவங்களை நாம் தான் உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நான் சொன்னதுதான் அத வந்து பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொன்னதை சொல்லியிருக்காங்க பாருங்க. உத்தரேத் ஆத்மரக ஆத்மானாம் நாத்மானம் அவசாதயேத் ஆத்மைவ ஆத்மனக பந்து ஆத்மைவ ரிபுகு ஆத்மனக. உத்தரேத் ஆத்மனக ஆத்மானாம் நாத்மானாம் அவசாதயேத் ஆத்மைவ ஆத்மனக பந்து ஆத்மைவ விபுக ஆத்மனக. பகவத்கீதை 6:5. சோ அதாவது தன்னைத்தானே மேம்படுத்தி நம்ம தான் நம்மளை மேம்படுத்தி கொள்ளணுமே தவிர என்ன செய்யணும், நம்மளை வந்து யாரும் வந்து உன்னை தூக்கிட்டு கொண்டு போய் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, சிகரத்துல கொண்டு போய் வைக்க மாட்டாங்க. சிகரத்துக்கு போனோம்னா நம்ம தான் கஷ்டப்பட்டு என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறி மேல போய் ரீச் ஆகணுமே தவிர தூக்கி கொண்டு போய் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, மேல வைக்க மாட்டாங்க. அதுதான் சொல்றாங்க கிருஷ்ணா, நம்மளுடைய மேம்பாட்டுக்கும் நம்ம தான் காரணம், நம்மளுடைய வீழ்ச்சிக்கும் நம்ம தான் காரணம். சோ நமக்கு நாமே நண்பன், நமக்கு நாமே பகைவன். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு யாருமே ஃப்ரெண்டும் கிடையாது, எனிமியும் கிடையாது. நம்மளுக்கு நாமே தான் ஃப்ரெண்டு, நாமே தான் என்னது எனிமி. இதெல்லாம் எப்பவுமே நம்ம டெய்லி பிராக்டிஸ் பண்ண 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 யார் மேலேயும் நமக்கு வந்து என்ன செய்யாது, கோபம் வராது. வரத்தான் செய்யும். இந்த பௌதிக உலகத்துல கோபமோ எல்லாமே நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஆனா ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இல்ல அதிகபட்சமா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம அதுல இருந்து என்ன செஞ்சிடலாம், வெளியில வந்துடலாம். அதே புடிச்சு தொங்கிட்டு இருக்க மாட்டோம் நம்ம. இதெல்லாம் தெரிய தெரிய அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல அது கூட என்ன செய்யாது, வராது. சோ எப்ப வந்தாலும் ஏதோ ஒரு இதுல போய் ஸ்டக் ஆகுறீங்களா, ஏதோ ஒரு பொறாமை ஒரு குணத்துல போய் மாட்டுறீங்களா, எல்லாருக்குமே வரும். ஒரு பொறாமை வரத்தான் செய்யும், கோபம் வரத்தான் செய்யும், ஒரு பேராசை ஏதோ வந்துட்டு தான் இருக்கும் நம்மளுக்கு. அந்த அரிஷ்ட வர்க்கா சொல்லுவோம்ல, சோ அந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சாரிய சொல்லுவோம்ல. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆறுல ஏதாவது ஒண்ணு வந்துட்டு தான் இருக்கும் நம்மளுக்கு. ஆனா நம்ம இருக்கோம், எந்த இதுல இருக்கோம், பொறாமையில இருக்கோமா, கோபத்துல இருக்கோமா, எதுல இருக்கோம்
அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நான் வந்து ஆமா எனக்கு அந்த குணம் இருக்கு, ஒரு சின்ன பகுதி இருக்கு, ஒரு 20% இருக்கு, 10% இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து வெளியில வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுமே தவிர நான் ரொம்ப நல்லாதான் இப்ப என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும், நம்மளை நம்ம செதுக்கிட்டு இருக்கணும். மொழியால செதுக்க செதுக்க தான் என்ன கிடைக்கும், ஒரு சூப்பரான ஒரு சிலை. ஓகே, கருவறையில இருக்கிற சிலையை நம்ம கோடிக்கணக்கான பேர் போய் என்ன செய்யறாங்க, கையெடுத்து கும்பிடுறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஆன்மீக விஞ்ஞானியா மாறணும்னா நம்ம தான் என்ன செய்யணும், நம்மள செதுக்கணும் மாஸ்டர்ஸ். அதுதான் இங்க கிருஷ்ணா சொல்லியிருக்காங்க. உனக்கு வந்து நண்பனோ எதிரியோ எங்கேயுமே கிடையாதப்பா, உன்கிட்ட தான் இருக்கு. நீயே தான் உனக்கு நண்பன், நீயே தான் உனக்கு எதிரி அப்படிங்கறத என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அதனால யாருமே உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. இப்பதான் நான் சொன்னேன், நம்ம பசங்களுக்கோ நம்ம அதுக்கோ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்கள மாத்தணும், அவங்களோட லைஃப் ஸ்டைலை மாத்திடணும், அவங்கள எப்படியா மாத்திடலாம் அப்படின்னு நினைச்சா இது சான்ஸே கிடையாது. அவங்க நினைச்சாதான் அவங்க மாற முடியும். அதான் எப்பவுமே என்ன செஞ்சுக்கோங்க, ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. சொல்லியிருக்காங்க, நம் தீவிர முன்னேற்றத்திற்கும் நம் முன்னேற்றம் குறைவாக இருப்பதற்கும் நம் வீழ்ச்சிக்கும் எப்பொழுதும் நாமே காரணமாவோம். இதுதான் ஒரே ஒரு சத்தியம். பாருங்க, நெக்ஸ்ட் சூப்பரா ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. சத்தியத்தை நம்ம எப்பவுமே லைஃப்ல அப்ளை பண்ணுவோம். யார் மேலேயும் நம்மளுக்கு கோபம் வேண்டாம், யார் மேலேயும் ஜட்ஜ்மெண்ட் வேண்டாம், யாரையும் நம்ம குறை சொல்ல வேண்டாம். யாருமே நமக்கு பகைவனும் கிடையாது, யாரும் நம்மளுக்கு நண்பன் கிடையாது. உங்களுக்கு நீங்க தான் நண்பன், உங்களுக்கு நீங்க தான் எதிரி. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா அதான். நம்ம வந்து ஒரு துக்கத்துல இருக்கோம்னா சொல்லுவோம், எல்லாம் இவனால வந்தது இவளால வந்ததுன்னு. கிடையாது, அவங்களால வரல, உனக்குள்ள அந்த குவாலிட்டி இருக்கு. நீ வந்து உன்னை வந்து குறைச்சு மதிப்பிச்சுட்டு இருக்க, ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்ப, அதனாலதான் அது வந்து வெளிப்படையுது தவிர நல்லா யோசித்து பார்த்தா அதான் தெரியும். ஏன்னா நம்ம வந்து அதை நம்மளையே நம்ம வந்து சில நேரத்துல குற்ற உணர்வுல வச்சிருப்போம். நம்ம வந்து அந்த அளவுக்கு கிடையாது அப்படிலாம் நம்ம நினைக்கும் போது, யாராவது வந்து ஒருத்தங்க நம்ம சொல்லும் போது அது வந்து என்ன செய்யும், உள்ள இருந்து வெளியே வருமே தவிர யாரும் நம்மள என்ன செய்ய முடியாது, ஹர்ட் பண்ண முடியாது மாஸ்டர்ஸ். அவங்க ஹர்ட் பண்ணவனாலும் நம்ம வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம ஹர்ட் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நம்ம எந்த ரியாக்ட் பண்ணவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம எதாலையுமே நம்ம ஹர்ட் ஆக மாட்டோம். மறுபடியும் சொல்லிட்டேன், இது ஈஸி கிடையாது. ஆனா நம்ம என்ன செய்யலாம், டெய்லி பிராக்டிஸ் பண்ணி பண்ணி கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம், முன்னேறலாம். அப்புறம் அடுத்து சொல்றாங்க, வாழ்க்கையோட பரமார்த்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்றாங்க சார். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம இங்க வந்தது எல்லா விதமான பொருட்களையும் உலக விஷயங்களையும் அனுபவிக்கதான் யா மாஸ்டர்ஸ். அதனால சொல்லலாம், நாங்க வந்து வந்ததுக்கு நம்ம வந்து டெய்லி தியானம் பண்ணிட்டு அப்படியே நாங்க இப்படிலாம் நாங்க எப்பவுமே இப்படிலாம் இருக்கணும் அப்படி கிடையாது. எல்லா பொருளோட இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அனுபவிச்சுக்கலாம். சொல்லியாச்சு, நல்லா வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், என்ஜாய் பண்ணலாம், பிக்னிக் போகலாம், உலகத்தை சுத்தலாம், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம், பணம் சம்பாதிக்கணும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல இந்த புலகத்துல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு பணம் தேவை. சோ அந்த பணத்தை கண்டிப்பா நம்ம சம்பாதிக்கணும். இது எல்லாமே நம்ம செஞ்சுதான் ஆகணும். அப்புறம் என்ன செய்ய, குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறது, மூமெண்ட் எவ்ரி மூமெண்ட்டையும் நம்ம என்ன இது ஹாப்பியா அமைச்சுக்கிறது, எல்லாமே சேர்ந்ததுதான். அதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஏன்னா அந்த உடம்பு இல்லைன்னா நம்மளால இதெல்லாம் செய்ய முடியுமா, நல்லா சாப்பிட முடியுமா, எதுவுமே பண்ண முடியாது. சோ விதவிதமா சாப்பிடலாம். எந்த ஃபுட்டை அடுத்தவங்களுக்கு கெடுதல் கொடுக்காத ஃபுட்டு, மற்ற உயிரினங்களை என்ன செய்யறது, கஷ்டப்படுத்தாத ஃபுட்டு, சாத்வீக ஃபுட்டு, சைவ சைவ உணவு, இது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டேஸ்ட் விதவிதமா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா கலைகளையும் கத்துக்கிறதுக்காக, எல்லா வித்தைகளையும் கத்துக்கிறதுக்காக, பாடலாம், ஆடலாம், ஓடலாம், எல்லாம் செய்யலாம். ஓகேயா, என்ன இந்த உலகத்துல என்னென்ன உங்களுக்கு என்னென்ன பிடிக்குத, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க பிடிக்குமா, கத்துக்கலாம். ஃப்ளூட் வாசிக்க பிடிக்குமா, பாடலாம். எதுவும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, இல்ல எனக்கு டான்ஸ் பண்ண ரொம்ப பிடிக்கும், பரதநாட்டியம் பிடிக்கும், வெஸ்டர்ன், எல்லாம் எது பிடிக்குமோ நீங்க என்ன செய்யலாம். எந்த வயசுல உங்களுக்கு நினைச்சாலும் நம்ம பண்ணலாம். ஸ்விம் பண்ண எனக்கு பிடிக்குமா, நீங்க பண்ணலாம். சோ இந்த மாதிரி எல்லா விதமான கலைகளையும் வித்தைகளையும் நம்ம கத்துக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம். அடுத்து ஆன்மீக சாஸ்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இங்க வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீக சக்திகளை பெறுவதுக்கு தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எதுக்கெல்லாம் வந்திருக்கோம், எல்லா விதமான அனுபவங்கள், சந்தோஷம், எல்லா எவ்ரி ஹாப்பி மூமெண்ட் எல்லாத்தையும் அனுபவிக்கதான் இங்க வந்திருக்கோம். அதே மாதிரி எல்லா விதமான வித்தைகள், எல்லா விதமான கலைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கதான் நம்ம இங்க வந்திருக்கோம். அதே
மாதிரி ஆன்மீக சாஸ்திரத்தை கத்துக்க தான் இங்க வந்திருக்கோம். அதே மாதிரி அந்த ஆன்மீக சாஸ்திரத்தை கத்துக்கிட்டு முடிஞ்ச அளவு எனர்ஜி சக்தியை எடுத்துக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம். ஸோ அது வந்து நீங்க ஒரு மேலாவோ ஃபீமேலாவோ எப்படி நம்ம வந்தாலும் சரி, எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் வந்திருக்கோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ்டர். சார் என்ன சொல்றாங்க, பரமார்த்தங்கள்னு சொல்லிட்டு ஒரு 4 சொல்றாங்க. புக்தி அதாவது என்ன அப்படின்னா இப்ப சொன்னதுதான், உலகாய விஷயங்களை அனுபவித்தல் மூலமாக. ஸோ நெக்ஸ்ட் ரக்தி, கலைகள் ஆடல் பாடல்கள் மூலமாக. முக்தி, ஆன்மீக விஞ்ஞானம் மூலமாக. சக்தி, யோக சாதனை மூலமாக. சோ புக்தி, ரக்தி, முக்தி, சக்தி. சோ அதனால நீங்க வந்து எப்பவுமே அதான் சொல்ல எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். எப்போ சொல்லியாச்சு, ஆடணும் தோணுச்சா ஆடுங்க, பாடணும் தோணுச்சா பாடுங்க, நல்லா சாப்பாடு சாப்பிடணுமா சாப்பிடுங்க. சோ விதவிதமான இது வந்து சொல்லியாச்சு, உலகத்தை சுத்தி பார்க்கணுமா பார்க்கலாம். அதே மாதிரி என்னவோ நம்ம எல்லா விதமான கலைகளுக்கு எவ்வளவு லாங்குவேஜ் கத்துக்கணும்னு ஆசையா கத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஆர்ட்ஸ்ல ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா டிராயிங் பண்ண பிடிக்குது, கத்துக்கலாம். சோ எப்ப வேணாலும் கத்துக்கலாம், கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணலாம். எல்லா விதமான இதையும் நம்ம இல்ல ஒரு பொழுதுபோக்கு, எனக்கு ஒரு சினிமா பார்க்கணுமா அதுக்கான ஒரு டைம் ஒதுக்கிக்கிட்டு என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதுலயே தான் இருக்கக்கூடாதே தவிர எல்லா விதமான இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சோ அதான் சொல்றாங்க புக்தி ரக்தின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முக்தி, அது மட்டும் இல்லாம ஆன்மீக விஞ்ஞானமும் தெரிஞ்சுக்கணும். அந்த ஆன்மீக விஞ்ஞானம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுல நம்ம எனர்ஜியும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். அந்த எனர்ஜி எடுத்துக்காததுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா விதமான இடத்துலயும் நம்ம ஹாப்பியா இருக்கணும். எந்த மாதிரி இடம்னாலும் சரி, எந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலை எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு கிடையாது. அப்ப நம்ம சூழ்நிலைக்கு அடிக்டா இருக்கிறோம்னு அர்த்தம். ஆனா எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் ஹாப்பியா இருக்க முடியும். சோ அதுக்கான கேப்பபிலிட்டி நமக்கு இருக்கு. நம்ம வந்து ஆன்மா, நம்ம எனர்ஜி பாடி, நம்ம கிட்ட எனர்ஜி நிறைய இருக்கு. சோ அப்ப எந்த மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும். இந்த மாதிரி தாட் எல்லாம் நம்ம டெய்லி 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 எடுத்துக்கிட்டே வர 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 பிராக்டிஸ் பண்ண 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 கண்டிப்பா நம்ம என்ன செய்ய மாட்டோம், அழமாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரி அழுகிறதுங்கிறது ஓகே, ஒரு எக்ஸ்பிரஷன் தான், அழலாம். அதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்லா உட்காந்து என்ன செய்ய வேண்டாம், அழுதுட்டு இருக்க வேண்டாம். ஓகே, சோ எல்லா விதமான இதையும் நம்ம தெரிஞ்சுப்போம் மாஸ்டர்ஸ். ஓகேயா? சோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் வந்து துளசி தளம் மூலமா தெரிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கலாமா சார்? எஸ் மேடம், எஸ் மேடம், ப்ளீஸ் ப்ரொசீட். அப்புறம் வந்து ஒரு 3 விதமான ஆனந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். இப்போ 4 விதமான பரமார்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நம்ம எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம், என்னென்ன பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். மறந்துடாதீங்க, என்ன செய்யணும், வந்தது எல்லாமே என்ஜாய் பண்ணணும். அதே மாதிரி எல்லா விதமான கலைகள், லாங்குவேஜ் அது எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கணும். அதே மாதிரி ஆன்ம சாஸ்திரம் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து எனர்ஜியும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். பவர், எஸ் பவர் வேணும்ல, பவர் வந்து இம்பார்ட்டன்ட். சோ இது எல்லாத்தையும் நம்ம இதுக்காகத்தான் நம்ம இங்க வந்திருக்கோம். அதே மாதிரி ஆனந்தம், ஒரு 3 விதமான ஆனந்தத்தை சார் சொல்றாங்க. பொருளானந்தம், பஜனானந்தம், பிரம்மானந்தம். எஸ், பொருளானந்தம்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பணம். பணத்து மூலமா நம்ம என்ன செய்யலாம், பொருள் வாங்குறோம். ஒரு வீட்டுக்கு தேவையான இது வாங்குறோம். அது வாங்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகுது. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோமா, ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோமா, வீட்டுக்கு வேற எதுவும் ஒரு ஏசி வாங்குறோமா, சோ எல்லாத்துக்குமே நம்ம ஹாப்பியா இருக்கு. இல்ல நிறைய பொருள் வாங்குறோமா, நம்மளுக்கு தேவை ஒரு ட்ரெஸ் வாங்குறோமா, இல்ல ஜுவல் வாங்குறோமா, சோ எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஹாப்பி தான், கண்டிப்பா ஆனந்தம் தான் தரும். சோ அதுக்காக தானே நம்ம எல்லாமே இது பண்றோம். சோ எல்லா பொருளையும் நம்மளுக்கு என்ன இருக்கு, ஆனந்தம் இருக்கு. சோ அதுல வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கண்டிப்பா அந்த ஆனந்தத்தை வாங்கிக்கலாம். அது வந்து எது வந்து சூப்பரா இருக்கும், அன்னமய கோஷம் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா மாறும். இந்த பொருளானந்தத்தை பெற பெற அது வந்து நல்லா ஹாப்பியா ஃபீல் ஆகும். ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பஜனானந்தம் தெரியுங்களா? பஜனானந்தம்னா என்ன, பிரேயர் அழகா சாங்லா பாடி அப்படி கடவுளை வந்து அப்படியே என்ன செய்யறது, அந்த பாத்தீங்கன்னா நம்ம பாடுற போது பாட 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 அப்படியே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே அந்த ஒரு ஒரு நிலைக்கு நம்ம போயிடுவோம். ரொம்ப ஹாப்பியா இருப்போம் நம்ம வந்து. நான் கூட ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு இந்த மாதிரி ஒரு பஜனையில எல்லாம் முதல்ல எல்லாம் கலந்துக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கும். நம்ம பாட 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 ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன், அது பஜனை மட்டும் இல்ல, ஒரு சினிமா ஒரு மியூசிக், நிறைய பேருக்கு இளையராஜா சாங்ஸ் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டு பிடிக்கும். அதெல்லாம் பாடும்போது ஆடும்போது அவ்வளோ ஹாப்பியா நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த பஜனானந்தம் மூலமா எது ஆகும் அப்படின்னா, இந்த மனோமய கோஷம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகும் மாஸ்டர்ஸ். நம்மளுடைய மனசு வந்து அவ்வளோ ஹாப்பி ஆகும். எது மூலமா அப்படின்னா, பஜனானந்தம் மூலமா. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பிரம்மானந்தம். எஸ்,
பிரம்மானந்தம்னா என்னது? இந்த ஆன்மீக சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டு சத்தியம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வாழும்போது நம்மளுக்கு ஒரு ஆனந்தம் வந்து கிடைக்கிற ஆனந்தம். ஒரு பொருள்லயோ ஒரு பஜனை ஆகுதுலயோ நம்மளுக்கு வந்து அது ஒரு டெம்பரவரி தான், பெர்மனன்ட் கிடையாது. ஆனா இந்த பிரம்மானந்தம்ங்கிறது என்னது? நம்மளுக்கு ஒரு பெர்மனண்டா இருக்கும். எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஹாப்பியா இருக்கும். நம்ம சித்தர்கள் பத்திலாம் நம்ம படிச்சிருப்போம். அவங்களாம் சொல்லுவோம் எந்த இடத்துலயும் அவங்க ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான சூழ்நிலையும் அவங்க டேக்கிள் பண்ணிட்டு சூப்பரா ஹாப்பியா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், எல்லா இடத்துலயும் ஹாப்பியா இருக்கணும். அதுதான் என்ன அப்படின்னா பிரம்மானந்தம். சோ அந்த பிரம்மானந்தம் நம்மளுக்கு வந்து ரெண்டு தான், எல்லாமே இன்டர்ரிலேட்டட் தானே. விஞ்ஞானமய கோஷமும் ஆனந்தமய கோஷமும் ஆக்டிவேட் ஆகும். நம்ம எப்ப வந்து ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல நிர்குண ஸ்டேட்ல நல்ல ஒரு அமைதியான ஸ்டேட்ல எந்த சூழ்நிலை வந்தாலும் அமைதியா இருக்கிறோமோ, அப்ப கண்டிப்பா நம்மளுடைய விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். அது ஆக்டிவேட் ஆக ஆக நம்ம ஹாப்பியா இருப்போம். ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்ரிலேட்டட் தானே. அது ஆக்டிவேனா நம்ம இங்க ஹாப்பியா இருப்போம். நம்ம இங்க ஹாப்பியா இருக்க இருக்க அங்க அதை என்ன செய்யும், அந்த நம்மளுக்கு தெரியும்ல 7 பாடிஸ் இருக்கு நம்மளுக்கு. அந்த 7 பாடிஸ்ல அன்னமய கோஷம் வந்து பொருள்ல டிபெண்ட் பண்ணி இருக்கு. மனோமய கோஷம் வந்து அந்த பஜனானந்தத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதே மாதிரி இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரம்மானந்தம் வந்து எதை இது பண்ணி எந்தெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய விஞ்ஞானமய கோஷத்தையும் ஆனந்தமய கோஷம் பார்த்தீங்கன்னா ஆனந்தமய கோஷமே ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம வந்து ஒரு பிரம்மானந்தம், எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஹாப்பியான இதுலதான் இருப்போம். மறுபடியும் சொல்லிட்ட எந்த சூழ்நிலையும் நம்மள வந்து என்ன செய்யாது, எப்படி சொல்றது, நம்மள வந்து ஒரு இது பண்ண வைக்காது. நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஹாப்பியா தான் நம்ம இருப்போம். சோ அதுதான் என்ன அப்படின்னா பிரம்மானந்தம். அந்த மாதிரி பிரம்மானந்தம் அப்படிங்கிற நிலையில இருக்கணும்னா நம்ம ஆன்மீக சாஸ்திரத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி நம்ம லைஃப்ல என்ன செஞ்சணும் மாஸ்டர்ஸ், அப்ளை பண்ண கண்டிப்பா நம்ம அந்த பிரம்மானந்தம் அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு வந்துருவோம். எப்பயே சொல்லிட்டேன், ஒரு நாள்ல நடக்கிறது இல்ல. பட் நம்ம எவ்வளவு தூரம் ட்ரை பண்றோம், எவ்வளவு தூரம் லைஃப்ல பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவு ஃபாஸ்டா நம்மளுக்கு வந்து அது வந்து நடக்கும். சோ முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படிதானே. சோ விடா முயற்சியே விஸ்வரூப வெற்றி. சோ நீ எப்படினாலும் சொல்லியாச்சு. சோ தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி மெய் வருத்த கூலி தரும் சொல்லி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தெய்வப்புலவர் வள்ளுவரே சொல்லியிருக்காங்க. சோ எல்லாமே என்ன அப்படின்னா அந்த முயற்சியில தான் இருக்கு. டெய்லி டெய்லி நம்ம பண்ற பிராக்டிஸ்ல தான் இருக்கு மாஸ்டர்ஸ். சோ இவ்வளவு நேரமும் என்னோட நான் சொன்ன நம்மளுடைய பத்ரி சாரோட துளசி தலத்தை கேட்டு ரசிச்ச எல்லாருக்கும் என்னோட நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.